ஜெபத்தை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறதுனால் நாம் இதை தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. சென்னையில் விடுதலை பெருவிழா 2024 வருகிற அக்டோபர் மாதம் 11, 12, 13 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு இந்த விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் சென்ட் ஜார்ஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதானம், பச்சையப்பன் கல்லூரி எதிரில், சென்னை. தெய்வ செய்தி அளித்து ஆராதனை நடத்துகின்றவர் சகோதரன் நெகேமியா ராஜகுரு மற்றும் குழுவினர்கள். தவறாமல் இந்த கூடுகையில் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் இயேசு அருளும் அற்புத சுகத்தையும் தேவ ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அல்லேலூயா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள 9884014430 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பொதுவாகவே ஜெபம் அப்படின்னாலே நம்முடைய பரம தகப்பனோடு கூட நம்ம பேசுவது தான். சரியா? அமைதலாக இருந்து அந்தரங்கத்தில் அமைதியாக நம்முடைய பரம தகப்பனுடைய முகத்தை தேடுவதற்கு பெயர் தான் ஜெபம். பேசிக்காக பொதுவாக பல பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமும் இருக்கிறது, சபை உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்களும் இருக்கிறது, இவைகளெல்லாம் இருக்குது. ஆனால் பேசிக்காக அடிப்படையில் ஜெபம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய காரியம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. பிரார்த்தனை அப்படின்னா அது ஏதோ ஒரு சிலர் தான் செய்வாங்களோ, ஊழியக்காரங்க தான் செய்வாங்களோ, ஊழியக்காரங்க செய்தால் தான் அது கேட்கப்படுமோ, அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கலை. ஜெபம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியம் இல்லை என்று ஆகிவிடும். சரியா? அவரை தேடணும், அவருடைய முகத்தை நாடணும், நித்தமும் தேடணும், ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும். அப்படி நாம் அவரை தேட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கவனிக்கிறீங்களா? அவர் நம்மை தேடினார். முதலாவது அவர் தான் நம்மை தேடி வந்தார். நாம் அவரை அறியாத இருந்த நாட்கள் உண்டு. நமக்கு அவர் யாருன்னே தெரியாது. நம்ம அக்கிரமத்தில் மரித்து போயிருந்த பொழுது ஜீவனுள்ள தேவன் யாருன்னு நமக்கு தெரியாது. நாம் எதையோ தெய்வம் சொல்லி வணங்கிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட நாட்களிலே தம்முடைய அநாதி கிருபையினால், சிநேகத்தினால் அவர் நம்மை தேடி வந்தார். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. அப்படி தேடி வந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தினவர் தான் நாம் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறார். கவனிக்கிறீங்களா? அதுதான் ஜெபம். அவரை தேடணும், நித்தமும் தேடணும், அவசியம். இல்லைங்க என்னால் இன்றைக்கி ஜெபிக்க முடியல, நம்ம யாருமே இன்றைக்கு என்னால் சாப்பிட முடியலன்னு சொல்கிறதில்ல, இன்றைக்கு என்னால் படிக்க முடியலன்னு சொல்கிறதில்ல, இன்றைக்கு என்னுடைய செல்ஃபோனை பார்க்க முடியலன்னு சொல்கிறதில்ல, இன்றைக்கு நான் வேலைக்கு போக முடியல நம்ம சொல்கிறதில்ல இல்லையா? அதெல்லாம் நமக்கு வாழ்க்கையின் அத்தியாவசிய காரியமாகிருச்சு. அதை விட மேலானது ஜெபம். சரியா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் ஒரு நாளையில் எத்தனை வேளை ஜெபித்தார். அதிகாலையில் இருட்டோடே எழுந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத வனாந்திரமான இடத்துல போய் தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் அநேக நேரம் மாலை நேரங்களில் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். ஜெபம் என்பது நம்மை விட்டு பிரியக்கூடாத ஒன்றாக இருக்கணும். அதுதான் தேவ பிள்ளையனுடைய வாழ்க்கையின் சக்ஸஸ். இல்லைலாம் எனக்கு தேவனை தெரியுமே, நான் தான் அவரை விசுவாசிக்கிறேனே, நம்முடைய விசுவாசம் எல்லாம் குறை உள்ளது தான். தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் நம்மை விசுவாசத்தில் பலவான்களாக மாற்றுவது மாத்திரமில்லை, நமக்குள்ள விசுவாசம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நாம் தேவனை தேடுவோம். அப்படி தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? தேவனை தேடுகிறவர்கள், தேவனிடத்தில் வருகிறவர்கள் அவர் உண்டென்றும், நாம் அவரை வேண்டிக் கொள்ளும்போது அதற்கு பதில் கொடுக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஸோ ஜெபம் நம்முடைய விசுவாசத்தின் ஒரு வெளிப்பாடு இல்லையா? நிறைய பேர் சொல்கிறது என்ன, விசுவாசம் இருக்குது, எதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்கணும், எதுக்கு போய் ஜெபிக்கணும்? இல்லை, நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடே நாம் தேவனை நோக்கி பார்க்கணும், அவரை சார்ந்து வாழணும். அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது முதலாவது தேவனை மையமாக வைத்து செய்யப்படுகிற ஒன்று. நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு போய் அங்கே அதிகமாக கொட்டுவதற்கான இடமில்லை. அஃப்கோர்ஸ் நாம் அப்படி கொட்டும் பொழுது, பாரங்களை கொண்டு போய் வைக்கும் பொழுது விசுவாசத்தோடு கூட வைக்கணும்.
அந்த பாரத்தை நிச்சயமாக கர்த்தர் மாற்ற வல்லவர் அப்படின்ற விசுவாசம், அதுவே அவரை மேன்மைப்படுத்துவது தானே. ஒருத்தட்ட போய் ஒரு உதவி கேட்குறோம், அவர் செய்வாருங்கிற நம்பிக்கையோடு போகும் பொழுது நாம் அவரை கனப்படுத்துகிறோம் இல்லையா. மனுஷர்கிட்டயே ஐயா நீங்கள் செய்வீங்கன்னு தெரியும், நான் உங்ககிட்ட கேட்க வந்தால் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறோமே, அது அவரை கனப்படுத்துவது. ஒரு மனுஷனையே, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனையே நம்ம இப்படி நம்பும் பொழுது, சர்வ வல்லமை உள்ள, தன் உண்மையில் மாறாத, இரக்கத்தில் மாறாத தேவனிடத்தில் வரும் பொழுது நம்ம எப்படியெல்லாம் அவரை மேன்மைப்படுத்தணும். அவரை விசுவாசிப்பதே நாம் அவரை மேன்மைப்படுத்துவது தான், அவரை கனப்படுத்துவது தான். நம்முடைய உள்ளம் உடஞ்சிருக்கோம் சில சமயத்தில் இல்லையா. கண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் பிரச்சனைகளை பார்க்கும்போது. அதை அப்படியே தேவ சமூகத்தில் இறக்கி வைப்பதே, அவர் என்னை விசாரிக்கிறார், அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், என் நிலையை மாற்றக்கூடியவர் அப்படின்னு நம்புகிற அந்த நம்பிக்கையே அவரை கனப்படுத்துவது தான், நம்முடைய அப்பாவை மேன்மைப்படுத்துவது தான். கவனிக்கிறீங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஜபத்தில் வீண் வார்த்தைகளை அளப்பாமல், வீணான கற்பனையான காரியங்களை பேசிக்கிட்டு இல்லாமல், நம்முடைய அப்பா, நம்முடைய பரம தகப்பனுக்கு எல்லா மகிமையை கொடுத்து, எல்லா கனத்தை கொடுத்து, எல்லா ஸ்தோத்திரத்தை செலுத்தி, நம்முடைய பாரங்களை எல்லாம் அவர் மேலே வைக்கும் பொழுது பாருங்கள், அந்த ஜெபம் சூப்பரான ஒரு ஆசீர்வாதமான நேரமாக மாறுது. பொதுவாக கர்த்தரை ருசித்திருக்கிறவங்களுடைய ஜெபம் ஆனந்த நேரமாக இருக்கும். ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும். அப்படி அவர் பேச, நம்ம துதிக்க, கண்களில் கண்ணீர் வர, இட் வுட் பி எ ஃபண்டாஸ்டிக் டைம். ஒரு அருமையான ஒரு நேரம் ஜெப நேரம். அதை ருசித்தவங்க பாருங்கள், மற்ற நேரத்தை விட ஜெப நேரத்தை தான் நிறையா விரும்புவாங்க. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான ஒரு உறவாக, ஒரு ஐக்கியமாக நம்முடைய ஜெபம் இருந்தால் நம்மை விட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஒருவருமே இருக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகையினால் எப்பொழுதும் ஜெபியுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அந்த கனெக்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் உள்ளதான அந்த 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 கனெக்டிவிட்டின்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த அந்த ஐக்கியம், அந்த தொடர்பு. ஏன்னா தொடர்பு எல்லையை விட்டு வெளியே போயிடக்கூடாது. அந்த தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். ஜெபிக்கிறவங்க சோர்ந்து போக மாட்டாங்க. ஜெபிச்சுட்டு வர்றவங்களுடைய தலை எப்பொழுதுமே நிமிர்ந்து இருக்கும். ஜெபம் ஒரு அருமையான ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. எத்தனையோ ஆசீர்வாதங்களை பற்றி பேசுகிறோம். ஜெபமே ஒரு ஆசீர்வாதம் தான். தேவனோடு செய்கிற அந்த அந்த உறவு, அவரோடு கொண்டிருக்கிற தொடர்பே ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். நம்முடைய ஜெபங்களை அவர் தள்ளாதவர் அப்படின்றத மாத்திரம் நீங்கள் மறந்துடாதீங்க.